வெளிச்சம் கொஞ்சம் மேல படம் தான் கொஞ்சம் இதமா இருக்குது. இந்த சூரிய வெளிச்சம் இல்லைன்னா இந்த வெயிலுக்கு இங்கேயே வந்துடும் போல. ஊட்டி கொடைக்கானல் போனா அவ்வளோதான். தாத்தா இங்கேயே விட நமக்கு ஊட்டியில எல்லாம் பனி பேசும்போதே முகம் போற மாதிரி காபூலி புலாவு செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ருசிக்கிறான். இன்னைக்கு ஒரு குட்டி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. வா 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 வா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். உண்மையை பேசுற நீ செய்வது கிடக்கு வரும் மச்சான். இது எப்படி நறுக்க வேணாம். அது இந்த அளவு வைக்கிறதுனே நல்ல முரட்டு பிசா இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். இப்படி வெட்டி போட்டுருவோம். அரைச்ச மஞ்சள் சாந்து இருக்கணும் கொஞ்சம் இருக்கும். படிச்சுவோமா? என் மேல பார்த்து யாரும் போட்டாம மேல படாது. தண்ணி இதோட 30 சொட்டியா முடியாது. ஆக்கர் போடுறது கண்ண பம்பரம் அந்த ஆற்று வெயில் தான் இப்படி நான் சொல்றேன். கீழே ஒரு வெங்காயம் இருந்துச்சு. நான் அவளை ஸ்டைலா வண்டி ஓட்டிட்டு போயிருக்கேன். டீ கடையில பேசுறீங்களே, உண்மையை பேசுவீங்களா? அப்பாவாது சொல்லுங்க. அவன் பேசுனா அவன் பேசுனா புறணி வாழ்க்கையா இருந்துச்சு. கொட்டு நல்லா உடச்சு விட்டுருங்க. சாம்பல் ஏறி பார்த்துக்கோங்க. இந்தா சுத்தமான நாட்டு பசு நெய். நெய் தான்டா. நெய்னா நெய் மாதிரி தான்டா இருக்கு. நறுக்குன வெங்காயம் இளங்குடா கறி விடுங்க. நல்லா வெங்காயத்தை கூட அள்ளி மேலே போகிற கறி மேலே கால் கீழே அப்படியே அது வச்சகடை தாண்டி அங்கே கலண்டர் மாதிரி எங்கடா கறி எலும்புதான் இருக்கு. கலண்டு ஓடிச்சு. பச்சை தண்ணி, கல்லுப்பு, ஊற வச்ச பாசுமதி அரிசி நல்லா எங்க ஏற்றிக்கிட்டோம். எல்லா பக்கம் போகிற மாதிரி குச்சி குச்சியா நறுக்கின கேரட், ஊற வச்ச உலர் திராட்சை, முனுக்குன கர மசாலா, சில்வர் கேண்டி
மேல வேணுமா? மூடிய போட்டு மேல போய் உள்ள விட முடியலமா. எப்படி இருக்குமா இன்னைக்கு? பெரிய ரெண்டே எடுத்துக்கலாம். நெய் மனமா பேசுவேன், மனமா படிப்பேன். ஆனா பெயிலா போயிட்டேன். அந்த மனமா போடு. இல்லையா வாய் அழுவுது, பிரியாணி கேட்டு அழுவுது. நிறைய கறி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ தாத்தா திட்டு வர்றான். முடியாது. நான் வேணும்னா ரெண்டு பறிக்க எடுத்து உப்பு தண்ணி. எப்படி இந்த ஒரு பீஸ் மறைஞ்சிருக்கியோ? காலையில பசிக்கலடா, ரொம்ப நேரமாக பக்கத்துல உட்கார முடியலடா. வாசனையில அப்படி போட்டு ஒரு பீஸ் வந்துருச்சே, முராட்டு பீஸா நம்மகிட்ட. இலை போட்டு சாப்பாடு தாத்தா ஒரு டேஸ்ட் அழுதுனே. அந்த கிரேவி அப்படியே ஊற்றிட்டு அடாடா அப்படியே கொஞ்சம் கறி பீஸை எடுத்து அப்படி வச்சு சோத்துல. எப்படி இருக்கு கேரட்டு? இன்னைக்கு ஒரு வேட்டை தாத்தா. இன்னைக்கு காபூலி புலாவ், இதை ஆப்கானிஸ்தான் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அதே மாதிரி கமகமன்னு நெய் ஊற்றி ஆட்டு கறியை அந்த நெய்யில நல்லா வேக வச்சுவிட்டு அதில் அரிசியை கொட்டி இந்த கேரட்டு காஞ்ச திராட்சைலாம் போட்டதுக்கு இருக்கும் அந்த புளிப்பு சுவையோட வேற லெவல். சொல்ல போனால் நம்ம ஊரில் நெய் சாதம், அங்கே கறி போட்ட காபூலி புலாவ் வேற லெவல். நல்ல சாப்பாடு இன்னைக்கு. கறியெல்லாம் பஞ்சு மாதிரி சரியான புடி. Bye.